இவங்களுக்கு சிசரிங் பண்ணோம், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க போங்க. ஐம் சாரி, வயித்துல பலமா அடிபட்டதுனால என்னால காப்பாத்த முடியல. என் பொண்ணு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியே எடுக்கலன்னா 2 உயிருக்குமே ஆபத்தா போயிருக்கும். இப்போ உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் இல்ல, அவ நல்லா இருக்கா. இந்தாங்க, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க, நான் மத்தியானம் வந்து பாக்குறேன். ஐயோ, இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. டேய், நீங்க வைக்க போற நெருப்பு எல்லா வீட்டையும் சாம்பலாக்கணும். சங்கர் இன்னும் வரலையாமா? வெளியில டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோமா. நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிங்க டாக்டர். சங்கரோ, சங்கர், நம்ம தெருவுல இருக்கிற எல்லா வீடும் தீ பிடிச்சிருச்சுப்பா. வா சீக்கிரமா போலாம் வா. சார், நீங்க தான் சார் எங்களுக்கு ஒரு பைசா கூட திரும்ப வராது. என்ன முகத்தை பாக்குறீங்க? அந்த ஆட்டோ சங்கர் உங்க லீடர். அவன் ஷூரிட்டி கொடுத்தா நான் பணம் கொடுக்கறேன். போய் அவனை கூட்டு வாங்க. சங்கர்னா, அந்த நாகமாட்ட நாங்கெல்லாம் கடன் கேட்க போனோம். அந்த நாகம்மா பணம் கொடுக்க மாட்டேன்னு விரட்டுனா, ஆனா அவ பொண்ணு கடன் கொடுக்குறேன்னு சொல்றா. நீ ஜாமீன் கொடுத்தா அவ எங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்றா. ஆமா சங்கரண்ணா, நீங்க ஜாமீன் கொடுக்கலன்னா நாங்க புள்ள குட்டிங்களோட நடுரோக்குல நிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதுன்னா நான் எது வேணாலும் செய்யறேன். வாங்க போலாம். ஏய், அந்த சங்கர என்கிட்ட இழுத்துட்டு வாங்கடா. சங்கர், உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடலான்னு இருக்கு. இனிமே என் ஷூவை சுத்தம் பண்றதுக்கு ஒரு புது நாயை அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அவனோட பேரும் சங்கர் தாண்டா செல்லம். யார் நீ? யார் மாமா இவன்? ஓஹோ, அழகுல மன்மதன், ஆட்டோ ஓட்டுறதுல வல்லவன், வீர சூரன்னு சொன்னியே, கடைசியில இப்படி நொறுங்கி போன காயலாங்கட ஆட்டோ மாதிரி நிக்கிறானே மாமா. இப்ப என்னடா சொல்ற? நீ இப்படி கேடு கட்ட சின்னமா இருப்பேன்னு நினைக்கலடா. ஏன் மாமா? என்ன மாயமா? புலி மாதிரி பாஞ்சிட்டு இருந்தவன் இப்ப எலி மாதிரி ஆயிட்டானே. அன்னைக்கு என்ன சொன்ன? உயிர் போனாலும் என் முன்னாடி கை நீட்ட மாட்டேன்னு சொன்னல. எங்கடா போச்சு அந்த வீரம்? இப்பவாவது புரிஞ்சுதாடா உனக்கு பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்? இதோ நிக்கிறாங்களே இந்த பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு வீடு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சான். பணம் கேட்டு வந்திருக்குங்க, தூக்கி எறிறேன். ஆனா நான் போடுற கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்துக்கணும். ஒத்துக்குவியா மாமா? இதுல என்ன எழுதிருக்குன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கும் கொடுக்கிற பணத்துக்கான பொறுப்பை நீதான் ஏத்துக்கணும். கரெக்டா 30 நாள் முடிஞ்ச உடனே வட்டி பணத்தை கொண்டு வந்து அம்மா காலடியில போட்டுடணும். ஒருவேளை உன்னால கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோ, நீ எங்க மாயம்மாவுக்கு அடிமையா இந்த வீட்டுல இருந்தே வேலை செய்யணும். ஆபீஸ் மாதிரி வேலை முடிஞ்சதும் போயிடலாம்னு நினைக்காத. 24 மணி நேரமும் எங்கேதான் இருக்கணும். எங்க அம்மாவுக்கு கை காலெல்லாம் அமைக்க விடணும். அவங்க துணிமணிய துவைக்கணும்.
அவங்க ஷூக்கு பாலிஷ் போடணும். அவங்க பல்லுல இருக்கிற குச்சிய தூணு துப்புனா கூட கிரிக்கெட் பால் மாதிரி கேட்ச் பிடிக்கணும். வீடெல்லாம் தினமும் துடைக்கணும். இது எதுக்கும் எதிர்த்து பேசக்கூடாது. சம்மதமா? அவ்வளவுதான். இதத்தான் பத்திரத்துல எழுதியிருக்கோம். இதுக்கெல்லாம் சம்மதம்னா வந்து சைன் பண்ணு. வேண்டாம் சங்கர். எங்களுக்காக வாழ்க்கை வீணடிச்சுக்காத. அவ வேணும்னு இப்படி எல்லாம் செய்யறா சங்கர். இவகிட்ட கடை வாங்குறத விட கஞ்சியை குடிச்சு ரோட்ல இருக்கலாம் சங்கர். இப்பவே இவ்வளவு திமிரா பேசுறாளே இவ. வட்டி கொடுக்க ஒரு நாள் லேட் பண்ணாலும் நம்மள பாடா படுத்திடுவா. தயவு செஞ்சு இதுக்கு ஒத்துக்காத. வேண்டாம் சங்கரண்ணா. ஒத்துக்காத சங்கர். நான் சொல்றதை கேக்குறீங்களா? என் மேல இருக்க பாசத்துல நீங்க அப்படி பேசுறீங்க. அந்த குழந்தைங்களை பாருங்க, அந்த தாய்களோட முகத்தை பாருங்க. வயிற்றுக்கு சோறு இல்ல, தலைக்கு மேல கூரை இல்ல. இதை விடவா எனக்கு கஷ்டம் வந்துற போது? உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா எது செய்யவும் நான் தயார். தயவு செஞ்சு பேசாம இருங்க. மாமா, இந்தா, இதுல 30 லட்சம் ரூபாய் இருக்கு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு மாப்பிள்ள. அக்காவை நாங்க நல்லா பாத்துக்கிறோம்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தோம். ஆனா அதை எங்களால காப்பாற்ற முடியல. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. சங்கர், கீதா எல்லாம் சொன்னா. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? எல்லாம் நம்ம கெட்ட நேரம். இந்த ஊரை விட்டு கீதா எங்கேயுமே போனதில்ல. அப்படிப்பட்டவள ஏதோ வெளிநாடுன்றீங்க. இவளுக்கு ஒத்து வருமா? அவ கூட நானும் தானே இருக்க போறேன். அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கீதா இங்கேயே இருந்தா அந்த பழைய சம்பவம் அவளுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அவளுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டா அவ எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி சிரிச்சுக்கிட்டே இருப்பா பாருங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. சங்கர், இன்னையோட உன் டேட் முடிஞ்சிருச்சா? அக்கா கூப்பிடுறாங்க, வா. வாடா வா. அன்னைக்கு என்னடா சொன்ன? என்ன தொடறதுக்கு அருவருப்பா இருக்குன்னல்ல? நான் ரேப் பண்ண கூட லாய்க்கு இல்லாத பொண்ணுன்னல்ல? இப்ப பார்க்கலாம் நீ இந்த விஷயத்துல கில்லாடியான்னு. அந்த எண்ணெய் எடுறா. ஆம்பளை மனசு வச்சா என்ன வேணாலும் செய்வான்னு சொன்னல. ஒரு பொண்ணு மனசு வச்சா என்னெல்லாம் செய்வாங்கறத நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன். ஏய், நீ பணம் கொடுக்காம என்கிட்ட அடிமையா இருக்க வேண்டாம். வாழ்க்கை முழுக்க என்ன பார்த்து ஏக்கத்தோட சுத்துற அடிமையா இருக்கணும். மசாஜ் பண்ணுடா. ஊத்துறா எண்ணெய.
கடிச்சு உன்ன தின்னவா, பிச்சு பிச்சு உன்ன மெல்லவா, கொஞ்சம் கொஞ்சம் உன்ன கொல்லவா, உன்னை நான் பூசிக்கொள்ளவா. கடிச்சு கடிச்சு உன்ன தின்னவா, பிச்சு பிச்சு உன்ன மெல்லவா, உன்னை நான் வச்சுக்கொள்ளவா, உன்னை நான் நினைச்சுக்கொள்ளவா. சின்ன இடையின் மொத்த அழகில் மெல்ல மெல்ல பித்தாகிலே, மீது மீதுவாய் மீனி முழுதும் அள்ளிக்கொள்ளடா உன் கைகளில். மயக்கம் வந்தாடுதே, நெஞ்சம் திண்டாடுதே, இன்னும் தீராமலே இன்பம் கொண்டாடுதே. காதல் தீராது காதல் தீராது என்ற ஆரம்பமே. கடிச்சு கடிச்சு உன்னை தின்னவா, பிச்சு பிச்சு உன்ன மெல்லவா, உன்னை நான் வச்சுக்கொள்ளவா, உன்னை நான் பூசிக்கொள்ளவா. எல்லை மீறதி என் ஆசைதான் என்னை கொள்ளடா என் மன்மதா. இல்லை மீறியே காதல் நோயா நானும் தவிக்க வா பிரேமாஞ்சலி. தேடி வந்தாயடா தேவை நிறைவேற்றடா, காமசூத்திரத்திலே இருத்தம் தேவை என்ன. உன்னிகம் என் மீது உற்சாக ஊற்றாக மேலும் பொங்கட்டுமே. கடிச்சு கடிச்சு உன்ன தின்னவா, சுச்சு பிச்சு பிச்சு உன்ன மெல்லவா, கொஞ்சம் கொஞ்சம் உன்ன கொல்லவா, உன்னை நான் அணைச்சுக்கொள்ளவா. என்னடா கனவு காண்றியா? ஸ்டூபிட். ஏய், கனவு காண்றது நான் இல்லடி, நீதான்.